உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்ததை நீ பார்க்கப் போகின்றாய். சாய் என்ற என் பெயரை உச்சரி. பயம் உன்னுள் வேண்டவே வேண்டாம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் பிரியமே, உன்னை தேற்றுவதற்காக 1000 முறை சமாதானம் கூறினேன். இதற்கு பிறகும் கூறுவேன். ஆனால் நீயோ உன் மனதில் சுமையை இறக்கி வைக்கின்றாய். அதே சமயத்தில் சில மணி நேரத்தில் அதையே மீண்டும் சுமக்கின்றாய். மறுபடியும் புலம்புகின்றாய். எதற்காக இப்படி புலம்புகிறாய்? நான் அனைத்தையும் பார்த்து கொள்ள மாட்டேனா? உன் சாயப்பா மீது நம்பிக்கை இல்லையா? உனக்கான அனைத்தும் நான் சரி செய்து பார்த்து கவனித்து கொண்டு வருகிறேன். நீ என் மீது நிறைய அன்பு வைத்துள்ளாய் என்பது எனக்கு தெரியும். நீ ஜென்ம ஜென்மமாய் என்னுடைய உயிராய் இருக்கும் குழந்தை. உன்னை சரி செய்வது என்னுடைய பொறுப்பு. உன்னை ஒருபோதும் நான் வேதனைப்படுத்த மாட்டேன். உனக்கு இன்றைய நாள் வரை நண்பர்கள் காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய். ஆனால் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவது அல்ல. அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. உன்னை கேலி பொருளாக மற்றவர்களிடம் சிரித்து உன் அன்பை அலட்சியப்படுத்திய வழி. அதனோடு விட்டார்களா? நீ உரிமையாய் கோபம் கொண்டதை மற்றவர்களிடம் முன்னை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் அவர்கள் முன் நீ கோபம் கொண்டவர்களாக தெரிய வைத்து உன் பெயரையே கெடுத்தார்கள். புது நண்பர்களின் அறிமுகம் கிடைத்ததால் உன்னை அலட்சியம் செய்து பேச வைத்தார்கள். எதற்கு இது என்று அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் வந்து காயப்படுத்தி பதம் பார்க்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதற்காகத்தான் உனக்கு சில விஷயங்களை புரிய வைத்து அவர்களிடம் இருந்து உன்னை நான் விலக்கி வைத்தேன். இனிமேல் அனைத்தும் நல்ல நேரம்தான். உனக்கு அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமே சரியா என்றுதானே யோசிக்கிறாய்? சரிதான். உனக்கு இந்த அமைதிதான் நிம்மதி தரக்கூடியது. நீ போகும் பாதையை நான் தான் வழிகாட்டுகிறேன். அதனால் இது சரியா என்று யோசிக்காதே. நான் துணை நின்று பாதுகாப்பேன். என் உயிரான குழந்தைக்கு வாழ்வில் உனக்கானது ஒன்று உன்னிடம் வந்து சேரும் காலம் இதோ வந்துவிட்டது. நீ எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை வந்து சேரும். என்னை மீறி உன்னிடம் எதுவும் நெருங்காது. வாடிய பூக்களாய் இருந்தாலும் உன் தந்தையான நான் உன்னிடம் அதை மலர்ந்த புத்துணர்வுடன் என் ஆசீர்வாதங்களுடன் உன்னிடம் தருவேன். உன் அத்தனை காயங்களுக்கும் மருந்தாய் எனது அருள் உன் மனதில் நிரம்ப செய்வேன். மனதில் இருக்கும் விஷயங்கள் தான் முகத்தில் பிரதிபலிக்கும். இன்று உன் முகத்தை பார்க்கையில் உன் மனதில் உன் கனவுகள் ஈடேறுவதைக் கண்டு நீ மகிழ்ச்சி அடைவதை பார்க்க முடிகிறது. உன் மனதில் என்ன சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு. உன் மனம் உனக்கு நேர்மறையாகவும் உன்னை வெளியில் சித்தரிக்கும் உன் மனதிற்குள் எதிர்மறையாகவும் சாயலை வெளிப்படுத்தும். உன் மனதை ஒரு கோட்டில் வைத்துக்கொள். இன்பம் என்ற கோட்டின் மேல் பக்கத்திற்கு நீ சென்றாலும் நடுநிலையை மறவாதே. துன்பம் என்று ஒன்று வரும்பொழுது கோட்டிற்கு கீழ் உள்ள பக்கத்திற்கும் செல்லாதே. வாழ்க்கையில் நடுநிலையை கடைபிடித்து வாழ்பவர் நிச்சயம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள். வாழ்க்கையை நடுநிலையாய் கொண்டு செல்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நீ யோசிக்கும் விஷயங்களில் நடுநிலையை எதிர்பார்க்காதே. இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதிற்கு உனக்காக வைத்துக்கொள். அதை வெளியில் தேடினால் நீதான் வீணாக எதிர்பார்த்து ஏமாந்து போவாய். எதிர்பார்ப்பின் விளைவே நிறைய விஷயங்களின் பிரச்சனைகளுக்கான காரணமாகிவிடும். அதை நீ ஒரு பொழுதும் செய்யாதே. உன் மனம் நிம்மதி இழந்து போவதற்கு நீயே இடம் கொடுக்காதே. உனக்கு நல்லது என்னதோ அதை மட்டும்தான் நான் உன் சாய்தேவா செய்வேன். மற்றவர்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் செய்வேன். எனக்கு இவர்கள் அவர்கள் என்ற பேதமில்லை. உனக்கானது என்னிடத்தில் பொக்கிசமாக இருக்கிறது. அதற்கான நேரத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும். கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்து கொண்டிரு. மகத்துவம் நிறைந்த வேப்பமர பூவாய் காயாய் இலையாய் நிறைந்திருக்கின்றது. அத்தகைய மரம் என்பது வேரூன்றி நிழலாய் அரவணைத்து தன் குழந்தைகளுக்கு மருந்தாகவும் இருக்கின்றது. அதுபோலத்தான் நானும் நீயும் இருவரும் வேறல்ல. இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ எவன் ஒருவன் என்னை பற்றி நினைத்து வருகிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல, அலையும் கடலும் போல, கண்ணும் ஒளியும் போல என்னிடம் முழுமையாக இணைகிறான். அப்படிப்பட்டவன் எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. விதி வலுவாக உள்ளதே. அப்படி இருக்க நாம் நினைத்தது எப்படி நடக்கும் என கலங்காதே. என் கையில்தான் பொம்மலாட்டத்தின் நூல் இருக்கிறது என்பதை மறவாதே. ஒரு நொடியில் அனைத்தையும் தலைகீழாக மாற்றுவேன். விரைவில் உன் வாழ்வில் இந்த அதிசயம் நடக்கும். கவலையின்றி ஆவலுடன் இதை எதிர்பார்த்து கொண்டிரு. எனக்கு நீ அன்புடனும் பக்தியுடனும்
ஓர் இலை, மலர், பழம் அல்லது நீர், இதில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பணம் செய். அந்த தூய்மையான அன்பு காணிக்கையானது ஆர்வத்துடனும் தாமதமின்றியும் என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உனக்கு 10 மடங்காக நன்மையை திருப்பி தருவேன்.